தீர்க்கு இதுவே சட்டம். நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எல்லா வல்லவரும் என்றென்று வாழ்ந்து வருகிறவரும் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவருமாய் இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, மகிழ்ச்சி நிறைந்த ஆசீர்வாதமான இந்த தொழுகை பொழுதற்காக நன்றி ஆண்டவரே. நம்முடைய வாழ்நாளிலே ஒரு ஓய்வு நாளை தந்து நம்முடைய பரிசுத்த சமூகத்திலே கடந்து வந்து ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக. இந்த ஆண்டவருடைய அன்பு கட்டளையை ஏற்று உடைய பாதப்படியில வீற்றிருந்து சேனைகளின் கர்த்தாவே, உடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு அருமையானவைகள் என்று சொல்லி கடவுளுக்கு நன்றி செலுத்தும்படியா இறைவன் தந்த மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீரங்கள் கண்மலை, நீரங்கள் கோட்டை, நீரங்கள் அடைக்கலாம். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயராயிருந்து எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவர்கள் மத்தியிலே இறங்கி வா. உள்ளங்களை புடவிட்டு பார். வேதனை உண்டாக்கும் வழிகளை விட்டு மாற்று. பாவங்கள் அக்கிரமங்களை விலக்கி விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவர்களே ரெட்டிப்பான நன்மைகளை தந்தனுக்கும் ஆண்டவரே. வந்திருக்கிற இறை மக்களை ஆசீர்வதியும். வாஞ்சிக்கின்ற தேவ மக்களை கூட்டி சேர்ந்தலாம். யாவரும் ஒரு மனதோடு இணைந்து சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை துதித்து பாடி அவரை கண்டு மகிமை அடைந்த மக்களால் இறை சமூகத்தை விட்டு கடந்து செல்ல அருள்தார். பாடுகிற பாடல், வாசிக்கிற வேத பகுதிகள், ஏறெடுக்கிற தியானம், ஜெபம் அனைத்தும் திருநாம மகிமைக்காக எங்கள் ஆசீர்வாதமாய் அமைந்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கரமை உமக்கு செலுத்துகிறோம். குறைகள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் மாற்றி தேவன் தந்த நன்மைகளுக்காக நன்றி செல்வோம். இன்னும் பல்வேறு விதமான தேவைகளோடு வந்திருக்கிறோம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் பதில் கொடுக்கிற தேவன் ஜெபங்களை கேட்டு மிருகமான விடுதலை தந்த ஆசீர்வதி. இன்னும் பின்னுமாக உடைய பாதுகாப்பை மட்டும் தந்து வழி நடத்தினேன். தொடர்ந்து உடைய கிருபைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நேரத்தில் நாம் கடவுளை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் 80வது பாடல் நாம் எழுதுகிறோம். தேவாஸ்தோத்திரம் சீருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் தோத்திரம் ஏகுணமே தோத்திரம் அடியார் இறங்கிடுவாய் தோத்திரம் மானேசா தேர்மீது அருள் தீரு அன்பாய் ஸ்தோத்திரம் நீத்தமும் உமக்கடியார்களின் தோத்திரம் ஆர்மனமே தோத்திரம் உனது அன்பினுக்கே தோத்திரம் மானேசா ஜீவன் சுகம் யாவுக்கும் ஸ்தோத்திரம் தினம் தினம் அருள் நன்மை காயவும் தோத்திரம் ஆவலுடன் தோத்திரம் உனது அன்பினுக்கே தோத்திரம் மானேசா ஆத்தும நன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் அதிசய நடத்துதற்காகவும் ஸ்தோத்திரம் சாத்துயிரோ தோத்திரம் உனது தரும் அன்புக்கே தோத்திரம்
பாடல் புஸ்தகத்திலே பக்கம் 1. நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடத்தை இருதயமுள்ளி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியும் காக்கிறவர் என் மீறல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். என் பாவத்தின் தோஷத்தை சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகர் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சோபத்தின்படி பாவம் உள்ளவர்களும் தீட்டுள்ளவருமாயிருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கினால் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் புக வாருகிறோம். இரக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும் வழி மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்த உமது ஒரே பேரான குமார் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி உண்மையும் உடைய சித்தத்தின் அறிகிறமையான அறிவையும் உம்முடைய வசனத்திற்கும் ஞான கீழ்ப்படுதலையும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் இருதயங்களில் அதிகப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தாவே, ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுளை நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்து அவர் நிமித்த நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்துள்ளதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடையவனார் ஞான ஸ்நானத்தில் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, நீங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். நாம் யாரும் எழுந்து இந்த நாளுக்குரிய திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 10வது ஞாயிறுக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை நாம் இணைந்து பாடுவோம். நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே 103வது பக்கம், பாடல் புஸ்தகத்திலே 103வது பக்கத்தில் இருக்கின்ற திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 10ஆம் ஞாயிறுக்குரிய ஆரம்ப வாக்கியம். நானோ கடவுளை நோக்கி கூப்பிடுவேன், யெகோவா என்னை ரட்சிப்பார். எவரே எனக்கு நேரிட்ட போரிலிருந்து என் ஆத்துமாவை சமாதானத்தோடு வீடுவித்தார். ஆதி முதலாய் வீற்றிருக்கிற கடவுள் கேட்டு அவர்களை தாழ்த்தி வீடுவார். யெகோவாவின் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கடவுளே, என் வேண்டுதலுக்கு செவிசாய் தருளும். என் விண்ணப்பத்துக்கு மறைந்தீராரேயும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும்
கடவுளுக்கு மகிமை. பூமியில் மனிதர்கள் சமாதானம் அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பேரான குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளின் ஆட்டுக்குட்டியே, பிதாவின் சோதரனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் வாசத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவின் மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீர் ஒருவர் பரிசுத்தர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. கிருபையுள்ள கடவுளே, முக்கியமாய் மன உருக்கத்தையும் நீண்ட சாந்தத்தையும் காட்டுகிறதினால் உமது சர்வ வல்லமை விளங்க பண்ணுகிறேன். நாங்கள் உமது கற்பனைகளின் வழியாய் ஓடி நீர் அருளின வாக்கு தத்தங்களை கற்றுக்கொள்ளவும் உமது பரம செல்வத்திற்கு பங்குள்ளவர்களாகவும் எங்களுக்கு வேண்டிய கிருபை அளிக்க வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் என்றென்றைக்கும் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். திரித்தோ பண்டிகைக்கு பின்னர் 10வது ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த நாளிலும் படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட திருமறையின் வேத பகுதிகளை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக படிக்க கேட்போம். நாளுடைய பழைய பாட்டு வேத பகுதி யோபுவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 துவங்கி 18 முடிய உள்ள வேத பகுதி. யோபு 38ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 துவங்கி 18 முடிய உள்ள பகுதி. யோபு 38ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல் 18 வரை. பூமிக்கு நான் அஸ்வாரம் போட்டபோது நீ எங்கே இருந்தாய்? உனக்கு அறிவு உண்டானால் தெரிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? நீ அறிவாயானாலோ அதற்கு அளவுகோல் குறித்தவர் யார்? அதன் தூண்கள் ஊந்த பெற்ற போது எதன் மேலே அதன் கோடிக்கல்லை வைத்தவரார். அப்போது விடிவெளியின் கூடி பாடின தேவதூதன் அனைவரும் ஆனந்தமாய் ஆர்ப்பரித்தாரே. சமுத்திரம் கர்ப்பத்திலிருந்து குதித்து உடைந்து வந்தபோது கதவிட்டு அதை அழைத்தவர் யாரோ? மேகத்தை அதற்கு ஆடையால் அணிவித்து கார் மேகத்தை அதை சுற்றி கிடக்கும் துணியாக்கி அதன் எல்லையை நமக்கு நியமித்து அதற்கு கதவுகளும் தாப்பாலும் விட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அகங்கார அறைகள் இங்கே நிற்கட்டும்,
என்று சொன்னபோது நீ எங்கே இருந்தாய்? காலையிலே வர என்றைக்கும் நீ கட்டளையிட்டதுண்டோ? அந்நாயத்திற்கு அதன் இருப்பிடத்தை காட்டிய நீதானோ? பூமியின் கலைமுனை அருணோதயம் பிடிக்கவே துஷ்டர் அதிலிருந்து உதறி எரியப்படுவார். அப்பொழுது முத்திரையால் களிமண் ரூபம் பெறுவது போல் பூமி ரூபம் பெறும். பல நிறத்து ஆடைகளை காண்போம். துஷ்டர் வெளிச்சமும் அவரை விட்டு எரியப்படும். ஓங்கின புயலும் முடியும். சமுத்திரம் ஊற்றுகளண்டை நீ வந்ததுண்டோ? ஆழத்தின் அடியில் நீ உலாவினாயோ? மரண வாசல்கள் உனக்கு வெளிப்படுத்தியதல்லவோ? காரிருள் வாசல் அப்போ உன்னை பயமுறுத்தியாதோ? கடவுள் பூமியின் விசாலங்களை கவனித்தறிந்தாயோ? உனக்கு தெரிந்தால் விவரி என்பது. படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட பழைய பாட்டின் போது படித்தாய்த்து அப்படி நாளுக்கென்று படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட நிறுவ வாக்கியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதின கடிதம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 துவங்கி 17 முடிவுள்ளது. ரோமர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 துவங்கி 17 முடிவுள்ளது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 17 முடிய. மோசே நியாயப்பிரமாணத்திலாகும் நீதியை குறித்து இவர்களை செய்கிற மனுஷன் இவைகளால் உழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவில் இறங்கி வரும் பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவர் யார்? அல்லது கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து ஏற வரப்பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்கினவர் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதும் அன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பளராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தினால் தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசித்தவர்கள் எப்படியோ அவரை தொழுது கொள்வார்கள். அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிக்கைகளுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட நிறுவ வாக்கிய போது படித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்ததற்கு அல்லேலூயா துதிப்பாட்டை இந்த நாளுக்கென்று படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட நற்செய்தியின் போதே பரிசுத்த மத்தேயு என்பவர்களது சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 துவங்கி 33 முடிவுள்ள பகுதி. மத்தேயு 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 துவங்கி 33 முடிவுள்ள பகுதிகள். ஆண்டவரே உமக்கு மகிமையுண்டாவதாக. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22 முதல் 33. தாம் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம் சீசருடனே படவில் ஏறவும் தமக்கு முன்னே அக்கறைக்கு போகவும் அவர்களை கட்டாயப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனியே ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படகு கரையிலிருந்து வெகு தூரம் போயிருந்தது. எதிர்காற்றடிக்கவே அது அலைகளினால் அளவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடம் வந்தார். அவர் கடலின் மேல் கிடக்கிறதை சீசர் கண்டு கலங்கி ஆவேசம் என்று சொல்லி பயந்தது
கண்ணீரினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, தைரியமாயிருங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அதற்கு பேதுரு, ஆண்டவரே, நீதியானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடம் வர கட்டளையிடும் என்று சொன்னார். அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டிறங்கி ஜலத்தின் மேல் நடந்து இயேசுவை கிட்டி வந்தான். காற்றை கண்டபோதும் பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கதறி கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறவே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் மெய்யாகவே நீர் தேவகுமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட நற்செய்தியின் பகுதியும் படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நாளுக்கென்று முறையாய் படிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட சங்கீத பகுதியை நாம் முறையாக படிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 16 முடிய உள்ள பகுதிகளை நாம் முறையாக படிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 16 முடிய உள்ள. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுகிறேன். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவரே துதிக்கு பார்க்கிறேன். அப்போது என் சத்துருக்கள் நின்று ரட்சிக்கப்படுவேன். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டன, மரண கண்ணீர்கள் என் மேல் விழுந்தன. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியினால் பர்வதங்களின் அஸ்திபாரங்களும் குலுங்கி அசைந்தன. வானங்களை தாழ்த்தி இறங்கினீர், தாரிருள் அவர் பாதாளத்தின் கீழ் இருந்தது. இருளை தமக்கு மறைவிடமும் குகைகளை ஆகாயத்து கார்மேகங்களையும் தமச்சூழ கூடாரமும் ஆக்கினார். கர்த்தர் வானங்களிலே குமரினார். உன்னதமானவர் தமது சத்தத்தை கொதிக்க பண்ணி கல்மழையும் நெருப்பு தழலும் பொழிந்தன. அப்பொழுது கர்த்தாவே, உமது கண்டிப்பினாலும் உமது நாசியின் சுவாச பெருங்காற்றினாலும் தண்ணீர்களின் மதவுகள் திறவுண்டு உதரத்தின் அஸ்திவாரங்கள் காணப்பட்டன. நேரத்திலிருந்து அவர் கையை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார் என்பதுவே. இந்த நாளுக்கென்று படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட அனைத்து திருமறை பகுதிகளை படிக்க கேட்டனால் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசம், அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தெழுந்து வைத்தெழுந்தார். மரித்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரை மருத்துவரையும் நியாயம் கேட்டவர். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்த ஐக்கியம் பாவ மன்னிப்பும் சரீர வீட்டும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்வோம். நாம் மீண்டுமாக கடவுளை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 107வது பாடலில் நாம் எழுதியிருப்போம். பாடலில் 107.
தன்னாத்மநேசரே, வேழம் போன்ற துன்பத்தில் தாசண்டில்லாமலே தடுமாறி போகையில் தஞ்சம் தந்து இயேசுவே, திவ்ய மார்பில் காருமே, அப்பால் கரை ஏற்றியே மோட்ச வீட்டில் சேருமே. வல்ல தேவரீரல்லார் வேறே தஞ்சம் அறியேன். கைவிடாமல் நேசத்தார் ஆத்தி தேத்தி தாங்குமே. நீரே அந்த நம்பிக்கை, நீர் சகாயம் செய்யுவே. ஏதுமற்ற ஏழையை செட்டையாலே மூடுவேன். கூரையாவும் நீங்கிட தாதனி சம்பூரண தேங்கத்தோரை தாங்கிட நீரே மாதையா வர. ஞான சுத்த பாவிதான் நீரே சுத்த சுத்தரே. ஞான நீதி ஏடுள்ளார் நீர் நிறைந்த நீத்தரே. பாவம் யாவும் மன்னிக்க ஆரருள்ளாய் தத்தி என்னை சுத்திகரிக்க. அருள் பாய சேருவே. ஜீவ ஊட்டம் இயேசுவே, எந்தன் தாரம் தேருவே. சுவாமி என்றும் என்னிலே நீர் சுரந்து ஓட்டுவே. ஆமென். அமர்வோம். நம்முடைய பிதாவாகிய கடவுளே, ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாக உண்டாவதாக. சிறிது நேரம் தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்ட திருவசன பகுதி நாம் முன்பு படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 துவங்கி 33 முடியுள்ள பகுதிகள். இதில் 25வது வசனத்திலிருந்து நாம் இப்படி படிக்கிறோம். இரவில் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடம் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர் கண்டு கலங்கி ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, தைரியமாயிருங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். நாம் அமர்ந்தவாறு தலைகளை தாண்டி ஆண்டவரை நோக்கி நாம் செல்கிறோம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார்
காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியார் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியார் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து கழுபலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இருதயம், இரக்கம், அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த தொழுகை பொழுது ஸ்தோத்திரம். இயேசு சுவாமி உடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிற நாங்கள் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்கலாம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமா நீர் எங்களோடு கூட பேசும். அடியானை மறைத்து நீர் வெளிப்படும். கேட்கிற உள்ளங்களில் என்னுடைய தெய்வீக பிரசன்னத்தினால் நிறைத்தரலாம். அந்த சாமுவேல் சொன்னது போல, சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னது போல நாங்கள் நீ சொல்லவும் உடைய பாதத்திலிருந்து கேட்டு பெற்றுக் கொள்ளுகிற மக்களால் காணப்பட அருள்புரி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற திருவசன பகுதி, பயப்படாதிருங்கள், நான் தான், தைரியமாய் இருங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை. பொதுவாக நேற்று சென்ற வாரத்தில் நாம் தியானித்தோம். இயேசு 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000க்கும் அதிகமான புருஷர்களை போஷித்தார். 12 கூட நிறைய மீதி எடுத்தார்கள் என்று சொல்லி நான் படித்தேன். அந்த இடத்துல இயேசுனுடைய சீஷர்கள் தான் எல்லாருக்கும் பரிமாறினார்கள். அங்கிருந்தது 5 அப்பம் 2 மீன் என்பது சீஷர்களுக்கு தெரியும். அதை பரிமாறப்பட்டது தெரியும். 12 கூட நிறைய எடுத்தது தெரியும். அப்படிப்பட்ட சீஷர்கள் இப்போ கடலில் தனியே பயணிக்கின்றார். கடல் பயணம் என்று சொல்வது ஒரு ஆபத்து நிறைந்த பயணம் என்பது தெரியும். பொதுவாக எங்கு எப்போ கடலில் காற்று அதிகமாக வீசும் தெரியாது, எப்ப அலை அதிகமாக வரும் தெரியாது, எந்த இடத்துல ஆபத்து இருக்கிறது தெரியாது. இது கடலில் பயணிக்கிறவர்களுக்கே சில நேரங்களில் புரிந்து கொள்ள முடியாது. சில காற்றின் காற்றின் வேகத்தினால் திசை மாறி சென்று இப்போது கைதாகி சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் மீனவர்கள் என்று சொல்லி பத்திரிகைகளை படிப்பதும். சில நேரங்களில் காற்றின் வேகம், அலையினுடைய வேகத்தினால் கடல் கவிழ்ந்து மரித்து போனார்கள் என்று சொல்லி கூட நாம் பத்திரிகைகளிலே செய்திகளிலே படிக்கிறோம். கடலில் பயணிக்கிறவர்கள், கடலிலே மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கே அறியாமல் இருக்கிறது. ஆனா இங்கு பாருங்க, இந்த சீசர்கள் இதுல இயேசுவின் குழுவில் மீன் பிடிக்கிற சீசர்களும் இருக்கிறார்கள். பேதுருவானாலும் சரி, அவருடைய சகோதரன் அந்திரேயானாலும் சரி, யாக்கோபானாலும் சரி, இவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்கள்.
இயேசு அழைத்த போது அவருக்கு பின் சென்றவர்கள் கடலில் பயணிக்கிறார். ஆகவே கடலை பற்றி அவர்கள் அறிந்திருந்தார். இப்போ கடலிலே பயணித்துக் கொண்டு இருக்கிற போது திடீரென்று சொல்லி ஒரு உருவம் அல்லது திடீரென்று சொல்லி ஒரு ஆள் தன்னை நெருங்கி வருகிறதை பார்க்கிற போது அவர்கள் ஆவேசம் என்று சொல்லி அலறினார்கள். இந்த மொழிபெயர்ப்பு நான் நினைக்கிறேன், பேய் என்று சொல்லி அலறினார்கள் என்றால் கடலில் பயணப்பட்டவர்கள், கடலிலே மீன் பிடித்தவர்கள், கடலை குறித்து அறிந்திருந்தவர்கள், அப்படிப்பட்ட சீஷர்கள் இப்போ கடலிலே ஒருவர் நடந்து வருகிறதை பார்க்கிற போது ஆவேசம் என்று சொல்லி அலறினார்கள். அப்போ ஒரு பயம். இயேசு சொல்ல பயப்படாதவர்கள், தைரியம் நான் தான், பயப்படாதவர்கள். ஆனாலும் அவர்களுக்கு எதிர்வில்லை, நம்பிக்கை வரும். இப்பதான் இயேசு அநேகரை போஷித்தார். இயேசு அநேக அற்புதங்களை செய்தார். நான் தான் என்று சொன்ன பிறகு கூட அவர்களுக்கு நம்பிக்கை வரவில்லை. பொதுவாக இன்று நம்முடைய வாழ்க்கை நல்ல விசுவாசிகளாக இருக்கும். சில ஆபத்துகள் துன்பங்கள் வருகிற போது நாமும் என்ன செய்கிறோம்? நான் கேட்டார் ஆண்டவர் என்ன தருகிறார், நான் கேட்டு கேட்டு பார்க்கிறேன், கடவுள் எனக்கு என்ன தருவார், ஒன்றும் தரமாட்டார், நான் கேட்டது. பொதுவாக ஒரு நிகழ்வை சொல்லுவார்கள். ஒரு கன்வென்ஷன் கூட்டம், எல்லாரும் கன்வென்ஷன் சொன்னா உடனே எல்லா கூட்டமாவும் செல்லும். அந்த ஆலயத்துக்கு தான் வரலாம், வெளியில எங்க கூட்டம் நடந்தாலும் நம்ம போயிடும். அப்போ ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடக்கும். அதுல ஒரு ஊழியக்காரர் வந்து பிரசங்கிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய சீடர்களிடத்துல சொல்வார், உங்கள் நடுகளவு விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போய் சமுத்திரத்துல விழு என்று சொன்னா அந்த மலை போய் விழும். இயேசு நம்முடைய சீஷரிடத்துல சொன்ன ஒரு வேத பகுதி நிகழ்வு. ஏன்னா அவருடைய அபிவிசுவாசத்தை குறித்து இயேசு சொன்ன நிகழ்வு. இதை குறித்து ஊழியக்காரர் பிரசங்கிக்கிறார். இதையும் ஒரு அம்மா ஆவலோடு அந்த கூட்டத்தில் வந்து எல்லாரும் கேட்டார்கள். அது ஒரு அம்மா ஓவராக கேட்டார். கேட்டுவிட்டு அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம வீட்டுக்கு புறம பெரிய பாறை இருக்கு, மழை பெய்தாலும் அல்லாவிட்டா நிலச்சரிவு ஏற்பட்டாலும் நம்ம வீடை முடிச்சிடும், நம்ம வீட்டுக்கு மேல விழுந்துடும். ஆகவே இந்த பாறை உருட்டு போய் கடல்ல விழணும் என்று சொல்லி நம்ம உபவாசம் இருந்து ஜபம் பண்ணணும்னு அந்த கூட்டம் முடிச்ச உடனே அந்த அம்மா வீட்டுக்கு வந்து கதவை அடைத்து இரவு வந்து சாப்பிடாம உபவாசத்தோடு ஜபம் பண்ணுச்சு. முழங்கால் படிட்டு உபவாசத்தோடு ஜபம் பண்ணுச்சு. நமக்கு எல்லாமே முழங்கால் படி போட முடியாது. காரணம் டயல் சாணி படுகிற தலையில நம்முடைய அப்பா அம்மா எல்லாம் முழங்கால் படிட்டு என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட தருணம் உண்டு. இன்று அழகான டைல்ஸ், கலர் கலரா டைல்ஸ், அதுல ஒரு சின்ன அடுப்பு இருந்தா தொடக்கல என்று கேட்கிற அளவுக்கு பழிச்சென்று சொல்லி இருக்கிற ஒரு தருணம். ஆனா நமக்கு விட்டு போன என்று கஷ்டமாக காணப்படுகிற ஒரு தெரியும். இந்த அம்மா என்ன செய்தாங்க? இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு வந்து முழங்கால் படியிட்டு இரவு ஒன்று சாப்பிடாம உபவாசத்தோட ஜபம் ஜபித்து விட்டு காலையில பின் கதவை திறந்து இந்த பாறை பார்த்தா பாறை அப்படியே. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, இது எனக்கு நேரத்தையே தெரியும், இது எனக்கு நேரத்தையே. அப்ப என்ன விசுவாசம்? இது மாற போவாதுன்னு நேரத்தையே தெரியும், ஆனா நான் முழங்கால் படிட்டு ஜபம். அப்ப என்ன விசுவாசம்? அநேக நேரங்களில் நம்முடைய விசுவாசமும் இப்படித்தான் இருக்கிறது. பைபிள் கொண்டு இருக்கிறோம், பாட்டு வித்தியாசம். ஒவ்வொரு வெற்றிக்கும் 2-3 பாட்டு புக்கு, 2-3 பைபிள் ஆக நம்ம கொண்டு வராட்டாலும் நமக்கு இங்கு கிடைக்கிறது. ஆனா நம்முடைய வாழ்வின் விசுவாசம் என்ன? அநேக நேரங்களில் இயேசு என்னுடன் இருக்கிறார் என்பதை கூட நாம் மறந்து போகிறோம். இயேசு அற்புதங்களை செய்கிற இயேசு, அதிசயங்களை செய்கிற இயேசு நம்முடன் இருக்கிறார். ஏனென்றால் சீஷர்களே மறந்து போகிறோம். நான் தான் தைரியமாயிருங்கள் என்று சொன்ன போதோ அவர்களால் தைரியம் அடைய முடியவில்லை. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில இந்த தைரியமின்மைகள் அநேகம் காணப்படும். ஆனா நம்ம படிக்க கேட்ட பழைய பாட்டு வேத பகுதியில ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை பாருங்க, அவருடைய நம்பிக்கையை பாருங்க. யோபுவை குறித்து படிங்க. யோபு
வாழ்க்கிற துன்பங்கள் யோபுடைய துன்பங்கள் நமக்கு தெரியும். யோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை நாம் படித்து பார்த்தா அவர் தன்னுடைய சரீரத்தில் கருக்களினால் பாதிக்கப்பட்டு அந்த ஓடு எடுத்து தன்னுடைய அந்த தன் கையினால் சாய்த்துக் கொள்ளுகிற போது ஒரு பிடிவு கிடைக்கவில்லை. ஆகவே சிரட்டை எடுத்து தன்னுடைய அந்த காயங்களை அனைத்துமே சிராய்த்துக் கொண்டிருந்தார். அவ்வளவு பாடுகள். இந்த நேரத்துல செல்வங்கள் போனது, அதே போல ஆடு மாடுகள் போனது, தன்னுடைய சரீரமும் பாதிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில மனைவி வந்து சொல்லுறா, இப்போது நீ உன்னுடைய உத்தமத்தில் இருக்கிறார், இந்த கடவுளை தூசிச்சு செத்தான். யோசித்து பாருங்கள், ஒரு மனிதன் எதை இழக்கக்கூடாதோ அதை இழந்திருக்கிறார். எப்படியானால் நம்ம ஒரு பிள்ளை பொதுவாக எடுத்துக்கொள்ளும் செல்வத்தை மீண்டும் எப்படியாவது சம்பாதிக்கலாம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். செல்வத்தை எப்படியாவது சம்பாதிக்கலாம். இரண்டாவது, சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய குடும்பத்திற்காக நாம் செலவு செய்வதை கணக்கு பார்க்க மாட்டோம். நாம் செலவு செய்வதை ஒருபோதுமே கணக்கு பார்க்க மாட்டோம். ஆனா அதே நேரத்துல தன்னுடைய செல்வம் போனா கூட சில நேரங்களை தாங்கிக் கொள்ள, சரி நம்ம உழைத்தோம், சம்பாதித்தோம், இன்னும் தெம்பு இருக்கிறது, சம்பாதித்துக் கொள்ளலாம், ஒரு தைரியம் இருக்கு. ஆனால் தன்னுடைய பிள்ளைகள் மதித்தது, பிள்ளைகள் மதித்தார். ஒரு பிள்ளை இல்ல, 2 பிள்ளை இல்ல, 10 பிள்ளைகள் இருந்தார். எப்படி யோசித்து பாரு. ஒரு மனைவி கடைசியில தன்னுடைய சரீரத்தை சாய்த்துக் கொள்ளுகிறார், ஓடை வைத்து சாய்த்துக் கொள்ளுகிறார். எல்லா பெண்கள் அருட்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இதை பார்த்த போது மனைவி சொன்னாங்க, இன்னும் நீ உன்னை உத்தமத்தில் நிற்பானே, இந்த கடவுளை தூசித்து சென்றான். இந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மை பெற்ற நான் தீமை பெறலாகாது. கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மை பெற்ற நான் தீமை பெறல் ஆகாது. யோசித்து பாருங்க, 1ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. யோபுடைய வாழ்க்கை, அந்த மனிதன் எல்லாரும் கடைசியில் அவர் குற்றவாளி. பொதுவாக ஒரு மனுஷன் எவ்வளவுதான் தப்பு செய்யணும், ஆனா அவர் நல்லா இருக்கிற போது யாருமே அவரை குறித்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. ஒரு வார்த்தைக்கு. ஆனா அவன் கொஞ்சம் முடியாமல் ஆகிவிட்டார், அந்த இயலாதவன் ஆகிவிட்டார், அல்லாத இழந்து போகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்க. அவன் ஆடுன ஆட்டமா கூட இருக்குன்னு சொல்லுவான். அவன் ஆடுன ஆட்டமா, அவன் அப்படி செய்தான், இப்படி. சமூகத்தில் நாம் வாழும் சமூகத்துல நம்முடைய உறவுகளின் மத்தியில இன்று நாம் இவைகள் சந்திக்கக்கூடியவைகள். விழுகிறது வரைக்கும் ஒருத்தர் சொல்ல மாட்டான். விழுந்துட்டான் என்று சொன்னார், இவன் செய்த பாவம், இவனுடைய அப்பன் செய்த பாவம், இவன் செய்த தாத்தா செய்த பாவம், தலைமுறைகளை தோண்டி பேசுவார். இன்றைய சமூகத்தில் நாம் வாழும் சமூகத்தில் இவைகளை நாம் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில யோபுடைய நண்பர்கள் அநேக யோபுவை அவன் பாவம் செய்தான் என்று சொன்னார். இது நண்பர்கள் வந்தார். யோபுக்கு 3 நண்பர்கள். இந்த நண்பர்கள் வந்து 7 நாள் அவனோடு இருந்தார். ஏன்னா அவருடைய மிச்ச நண்பர். யோபுடைய இந்த துன்பத்தில் அவனுக்கு என்ன பேசுவோம், ஆனா 7 நாளும் ஒன்றும் சாப்பிடாமல் அவனோடு கூட 7 நாள் வாய் திறவாமல் இருந்தார். வாய் திறவாமல் இருந்தார். 7 நாளும் அவனோடு கூட அந்த 3 நண்பர்களும் வாய் திறவாமல் இருந்தார். அடுத்த பாருங்க, இதே நண்பர்கள் நீ தவறு செய்திருக்கலாமோ என்று அவனை குற்றம் சாட்டினார். இந்த நேரத்தில் அவனுக்குள் வேதனை வந்தது. அப்ப ஆண்டவரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு ஏன் நீதிமான் தண்டிக்கப்படுவது சரி, ஒரு உத்தமத்தில் நிற்கிற போது தண்டிக்கப்படுவது சரி? அப்பதான் கடவுள் பல கேள்விகளை கேட்கிறார். அதைத்தான் நாம் இன்று படிக்க கேட்ட வேத பகுதி யோபு 38ஆம் அதிகாரம் 1வது வசனம்